குவைத் நாட்டில் கடந்த 12ஆம் தேதி நடந்த ஒரு கோர விபத்து, தீ விபத்தில் இந்தியர்கள் சுமார் 45 இந்தியர்கள் மரணம். அதில் குறிப்பாக தமிழர்கள் 7 பேர், மீதி கேரளத்தை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று 45 பேர் மரணித்து விட்டார்கள். வேறு நாட்டை சேர்ந்த 4 பேர் உள்ளிட்ட மொத்தம் 49 பேர் இறந்துட்டாங்க. இந்த ஒரு இதயமே நொறுங்கி போகக்கூடிய இந்த செய்தி உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு பெரிய துக்க நிகழ்வாக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நாம் பல்வேறு நிகழ்வுகளை அதில் முன்னெடுத்து செஞ்சிருக்கிறோம். அது வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சியை முதலில் துவங்கும் விதமாக அனைவரையும் இந்த மேடைக்கு அழைக்கும் முன்பாக முதலாக இந்த நிகழ்ச்சியை துவங்கும் முகமாக நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை கூறி நம்ம அந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்னு நினைக்கிறோம், இந்த கண்ணீரஞ்சி நிகழ்ச்சியை. அதனால அனைவரும் எழுந்து நில்லுங்கள். தமிழ் தாய் வாழ்த்து கூறி நாம் நிகழ்ச்சியை துவங்குவோம். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை துவங்கும் முன்பு அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குவைத் மண்டலத்தினுடைய தலைவரும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கத்தினுடைய செயலாளருமாக எங்கள் பாசத்திற்குரிய சிதம்பரம் தியாகராஜன் அவர்களை மேடையில் அமர்வாரோடு அழைக்கின்றோம். அடுத்ததாக குவைத் தேசத்தில் அனைவராலும் மதிக்கக்கூடிய ஐயா சாந்தமூர்த்தி அவர்களை வேலைக்கு அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் சங்கத்தின் மூத்த ஆலோசகரும் ஹீலிங் ஹேண்ட்ஸ் மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய டாக்டர் ஜேம்ஸ் மெரடி அவர்கள் வேலைக்கு அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் மாநிலத்தினுடைய மீனவரணி செயலாளர் நவசாத் அவர்கள் மேடையில் அமர்வார் கேட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி குவைத் நாட்டில் ஒரு மோசமான தீ விபத்து ஏற்பட்டு 49 பேர் இறந்ததில் 45 பேர் இந்தியர்கள், அதில் குறிப்பாக 7 பேர் தமிழர்கள். அவர்களுக்காக நாம் இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று இன்று நாம் அதிரடியாக முடிவு செய்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நமது தொழிலதிபர் டாக்டர் SM ஹைதர் அலி அவர்களுக்கு நாம் தகவல் கொடுத்தோம், வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். அதேபோன்று எங்களுடைய மூத்த ஆலோசகர் ஐயா ஜேம்ஸ் ரெடி அவர்களையும் அழைத்தோம். வேலைகளை விட்டுவிட்டு அந்த உறவுகளுக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். இதில் கூடவே ஒரு என்ன செய்தினா, தற்செயலாக குவைத்திற்கு வந்திருக்கக்கூடிய சினிமா பட இயக்குனர் சசிகுமாரை வைத்து இயக்கிய இயக்குனர் அவர்கள் அனீஸ் என்ற இயக்குனர் அவர்கள் இப்பொழுது வருகை தர இருக்கின்றார்கள். அடுத்ததாக திருக்குறள் தூதுவர் என்று தமிழக அரசால் விருது பெற்ற
அன்வர் பாஷா அவர்களும் இந்த நிகழ்வில் இன்னும் சில நிமிடங்களில் கலந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பல்வேறு அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கொய்தமிழ் மக்கள் சேவை மையம், அயலக திமுக, தமுமுக, மாமக, இப்படியாக பல்வேறு உறவுகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இந்த அண்ணன் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நிமிடத்தில் மீண்டும் இந்த நிகழ்ச்சி துவங்க முடியல. வந்தாங்களா? ஒரு நிமிடம். நிகழ்ச்சி இந்த துவங்கும் முகமாக தமிழ் மீது பற்று என்று சொல்லக்கூடாது, தமிழ் மீதான உயிர் நேயராக இருக்கக்கூடிய குவைத்துக்கு அனைத்து அமைப்புகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஐயா சாந்தமூர்த்தி அவர்கள் மூலமாக இந்த இரங்கல் நிகழ்ச்சியை துவங்கலாம் என்று அவரிடம் இந்த முதல் நிகழ்வை நடத்த அன்போடு அழைக்கின்றேன். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி, அதை மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி எனும் கடவுள் சித்தரின் பாடலை முன்மொழிந்து மகாகவி பாரதி மகாத்மா காந்தி இறக்கும் தருவாயில் ஹே ராம் என்று சொல்லி கொண்டே இருந்தார் என்று சொல்வார்கள். அதுபோல மகாகவி பாரதி அட காலா என் அருகே நீ வாடா, உன்னை என்றன் காலால் மிதிக்கிறேன் என்று சொல்லி கொண்டே உயிர் துறந்தான் என்று சொல்வார்கள். அந்த பாடலை இப்போது உங்களோடு இரங்கல் செய்தியாக பகிர்ந்து கொள்கிறேன். அடகாலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என்று காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன். நடக்காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். வேலாயுத விருதினை மனதினில் பதிக்கிறேன், வேலாயுத விருதினை மனதினில் பதிக்கிறேன். நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தம்மை எண்ணியே துதிக்கிறேன். ஆதிமூலா ஆதிமூலாவென்று அலறிய யானை காக்கவே, ஆதிமூலாவென்று அலறிய யானையை காக்கவே, நின்றன் முதலுக்கு நேர்ந்ததை மறந்தாயோ கெட்ட மூடனே. அடகாலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். ஆலாலம் உண்டவன் அடிசரன் என்ற மார்க்கண்டன், ஆலாலும் உண்டவன் அடிசரன் என்ற மார்க்கண்டன், தனது ஆவி கவர போய் நீ பட்ட பாட்டினை அறிகுவேன். தனது ஆவி கவர போய் நீ பட்ட பாட்டினை அறிகுவேன். இங்கு 4000 காதமிட்டகல உன்னை மிதிக்கின்றேன். இங்கு 4000 காதம் விட்டகல உன்னை மிதிக்கின்றேன். ஹரிநாராயணனாகவே உன் முன்னே வந்து உதிக்கிறேன். நடக்காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். என்ற காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன். நடக்காலா
உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். தீ விபத்தில் இருந்த அனைவரின் ஆன்ம சாந்திக்காகவும் அவர்களை பிரிந்து வாடும் அன்பு குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஞானியர் முனிவர்கள் ரிஷிமார்கள் அருளாசியுடன் அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.